வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை கட்டுக்குள் கொண்டுவர முடக்கப்பட்ட இணைய சேவை மீண்டும் தொடங்கியது. வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் அரசின் சுற்றறிக்கையை கடந்த 5ஆம் தேதி உயர்நீதிமன்றம் சட்டவிரோதம் என்று அறிவித்தது. கடந்த 10ஆம் தேதி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறை காரணமாக 147 பேர் உயிரிழந்தனர். 1500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். போராட்டங்கள் வலுவடைந்த நிலையில் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் இணைய சேவை ஜூலை 18ஆம் தேதி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. மறுநாள் வன்முறையில் தரவு மையத்திற்கு அருகில் இருந்த பேரிடர் மேலாண்மைத் துறையின் கட்டடத்துக்கு தீ வைக்கப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி மீண்டும் பிராட்பேண்ட் இணைய சேவை மட்டும் படிப்படியாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் டாக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த வங்கதேச தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் சுனைத் அகமது பலாக் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் மீண்டும் இணைய சேவை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.